ஹலோ குடஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? கண்டக்ஸ் டிவி பார்த்தோமா? பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணிடுங்க, பண்ணலாம் எல்லாத்தையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு போனால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ என்னோட அனுபவத்தில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நாள் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோ எண்டிங்லேயே சொல்லியிருந்தோம், நீங்கள் ஆக்சுவலியாக கேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம டைப் ஸ்கிரிப்ட் வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி வாங்க, நம்ம தேவையில்லாமல் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போயிடுவோம். ஓகே, நம்ம ஆக்சுவலாக எப்பயும் போல் ப்ராஜெக்ட் ஐடிஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் என் ஃபார்மை எங்கே வைக்க போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹோம் காம்பனண்ட்டில் தான் வைக்க போகிறேன். ஸோ என் ஹோம் காம்பனண்ட்டை ஃபுல்லாக எல்லாத்தையும் தூக்கிட்டேங்க. தூக்கிட்டு REFC கொடுத்தா நமக்கு என்ன வரும்? ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கிடைக்கும். எடுத்தாச்சு. இப்போ போய் நம்ம அவுட்புட்டை பார்த்தோம்னா ஹோம்னு இருக்கு. ஓகே, எங்கடா இங்கே தேவையில்லாமல் இருக்க அப்படின்னு காரி துப்புது. ஓகே, நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜாலியாகவே இருக்கும் கோட் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா, சிமாண்டிக் எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ செக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிமாண்டிக் எலமெண்ட். இதெல்லாம் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, ஒரு ஃபார்ம். ஸோ ஃபார்ம் வச்சாச்சு. நம்ம வந்து இங்கே சிம்பிளாக தாங்க உங்களுக்கு சொல்லி தரப்போறேன், நீங்கள் வந்து பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்ம இப்போ என்னலாம் வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோன் நம்பர் வாங்க போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு அனுப்பிடலாம். யூசர் நேம், தென் ஃபோன் நம்பர், தென் ஒன் பாஸ்வேர்ட். ஸோ இது மூணையும் நம்ம எப்படி வாங்கி அதை எப்படிலாம் எரர் செக் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 to 1.75 அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கூட. ஓகே 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 தான். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் வந்தாச்சு. பிளேஸ் ஹோல்டர் வந்து யூசர் நேம் அப்படின்னு வச்சிட்டேன். ஸோ அடுத்தது ஃபோன். ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணீங்கன்னா டெல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து வாங்க போகிறது பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்டுக்கு நம்ம அங்கே என்ன வச்சுக்கிடுவோம்னா ஸ்டாராக வச்சுக்கலாம். பாஸ்வேர்ட்னு வச்சுக்கிடுவோமா? ஓகே, இப்போ நம்ம வச்சுட்டோம். வச்சுட்டுங்க பார்த்தோம்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து விழுந்து கிடக்கு. லைட்டை நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணிடுறோம். கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணுவோமா? ஓகே, பண்ணிட்டா போச்சு. ஓகே, கிளாஸ் நேம் மேக்ஸ் மைனஸ் வித் மைனஸ் 96. ஏங்க டெய்லி எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகலையா? டெய்லி ஓப்பன் பண்ணிட்டோங்களா? சரி, ஒர்க் ஆகும், நம்பிக்கை அதானே வாழ்க்கை. பிஜி ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகிட்டான்டா மாப்பிள்ள, வந்துட்டான்டா, வந்துட்டான். பிஜி கிரே கொடுத்தாச்சு. கிரிட் கொடுத்துக்கலாம். கிரிட் மைனஸ் கோல்ஸ் மைனஸ் 1, கேப் வந்து ஒரு 4 கொடுத்துக்கிடுவோம். ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம்னா என்னங்க இன்னும் கொஞ்சம் நன்றாவே ஆயிடுச்சோ. கிரிட்டு காலம் 1 தானடா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. ஸோ நம்ம அப்போ நாங்கள் கிரிட்டு வேண்டாங்க, நம்ம ஃப்ளெக்ஸ்லேயே போயிடும். ஃப்ளெக்ஸு கால், தென் கேப் மைனஸ் ஒரு 5. ஓகே, இப்போயாவது நல்லா இருக்குடா. வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. தேவையில்லாம இறங்கி போயிட்டு இருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிட்டு வரேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேவா? ஓகே கூடஸ், நம்ம ஃபார்ம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபார்முக்கு எவ்வளோ ரிவ்யூ தருவீங்கன்ட்டு நம்ம கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஓகே கூடஸ், இப்போ நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபார்முக்கான வேரியபிள்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிடுவோமா? நீங்கள் வந்து எப்பயும் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவீங்க, நான் யூஸ் ஸ்டேட் தான் யூஸ் பண்ண வரேன். ஸோ நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வழியில் யூஸ் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம வந்து நம்ம என்னென்ன டேட்டாலாம் வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நேம் வாங்க போகிறோம், ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், ஒரு பாஸ்வேர்ட் வாங்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபார்ம் டேட்டா. ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்க போகுதுன்னா, நேம் இருக்க போகுது. நேம் வந்து ஸ்ட்ரிங்குங்க. ஓகேவா? ரெண்டாவது ஃபோன் இருக்க போது, ஃபோனும் ஸ்ட்ரிங்குங்க. மூணாவது பாஸ்வேர்ட், அதுவும் ஸ்ட்ரிங்கு தான். ஓகேவா?
ஓகே, இப்போ நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ கான்ஸ்ட் ஃபார்ம் டேட்டா கமா செட் ஃபார்ம் டேட்டா. ஃபார்ம் டேட்டா செட் ஃபார்ம் டேட்டான்ட்டு ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ண போகிறோம். யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணியாச்சு. யூஸ் ஸ்டேட்டில் கூட எரர் காட்டுது. cannot find name யூஸ் ஸ்டேட் நம்ம என்ட்ரு அடித்தோமே, நல்லா அடிக்கல போல், இம்போர்ட் ஆகலை. டேட்டா டைப் கொடுத்துடலாம். ஃபார்ம் டேட்டா. ஓகே, இன்டர்ஃபேஸ் நம்ம கொடுத்தாச்சு. இன்னும் என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, லெஃப்ட் சைடு கமா ஆப்ரேட்டர் இஸ் அன்யூஸ்டு அண்ட் ஹேஸ் நோ சைடு எஃபெக்ட்ஸ். எங்கடா கமா இருக்கு? ஓ, உள்ள ப்ராக்கெட் போட்டு வச்சிருக்கணும். ஏன்டா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிடும். ஃபார்ம் டேட்டா ஈவெண்டா. ஏங்க நான் ஒன்று செட் பண்ணால் அது ஒன்று வருது. என்னங்க நடக்குதுங்க? வெறுமனே நான் ஃபார்ம் டேட்டா தானேங்க வச்சுருந்தேன். ஏதாவது நீங்கள் பார்த்து சொல்ல மாட்டீங்களாங்க? என்னங்க போங்க நீங்கள். ஓகே, ஃபார்ம் டேட்டா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃபால்ட் வேல்யூஸ் அங்கே செட் பண்ண போகிறோம். சென்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு நேம் இருக்குது, வருதா? வந்துடாண்டா, ஃப்ளோவில் தான் இருக்கான். அடுத்து ஃபோன் இருக்குது. ஸோ தென் இன்னொன்று இருக்குது, பாஸ்வேர்ட். ஓகே, இது மூணையும் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ எப்பயும் போல செட் பண்ணிடுவாங்க. பாருங்க, கான்செப்ட் கூட தப்பாக அடிச்சு வச்சுருக்கேன். என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்ம எப்பயும் போல செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. ஓகே, இங்கே வந்து என்ன செய்வோம்? வேல்யூ செட் பண்ணுவோம். வேல்யூ என்னன்னா ஃபார்ம் டேட்டா. என்னங்க ஆப்ஜெக்டே காணும்? ஏய், என்னடா நடக்குது இங்க? ஏன்டா இந்த இது மறுக்கா வந்திருக்கு? நானாடா பண்றேன், ஏன்டா நீங்களா பண்ணி தலையிறீங்க? ஃபார்ம் டேட்டா வருதா வந்துட்டான்டா. ஃபார்ம் டேட்டா டாட் நேம். ஓகேவா? தென் ஆன் சேஞ்ச். இங்கே தாங்க வேடியே இருக்கு. கரெக்டாக நீங்கள் செட் பண்ணணுங்க. செட் ஃபார்ம் டேட்டா கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. எதை நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம்? நேமை அப்டேட் பண்ண போகிறோம். நேமுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. இப்படி மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தலைவன் ஏற்றுக்க மாட்டான். என்னடா நீ கொடுக்குற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா டாட் 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 ஃபார்ம் டேட்டா அப்படின்னு போட்டு அங்கே ஒரு கமா போட்டுருங்க. முடிஞ்சுங்க. இதுதாங்க ஆன் சேஞ்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதிடுவோம். வேல்யூ ஃபார்ம் டேட்டா டாட் ஃபோன் ஆன் சேஞ்ச். செட் ஃபார்ம் டேட்டா டாட் 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 ஃபார்ம் டேட்டா கமா ஃபோன் வேல்யூ. ஓகே, இதையும் செட் பண்ணிட்டோம். இங்கே என்ன ஃபார்ம் டேட்டா தவற அடிச்சிட்டோமா? பாருங்க, டைப் ஸ்கிரிப்ட் பவரை பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவரை காட்டுது. தாங்க டைப் ஸ்கிரிப்ட். என்னங்க ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படிலாம் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னா டைப் ஸ்கிரிப்டே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நிலமை. ஸோ நம்ம பேசுறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அப்படிதான் சும்மா தன்னை போல வளர்க்கிட்டு இருப்பேன். ஸோ நமக்கு தேவை கண்டென்ட் தாங்க. செட் இல்லை கண்டென்ட்டில் டாபிக் தான். அது மாதிரி நீங்கள் பார்த்துருங்க. செட் ஃபார்ம் டேட்டா. ஏதாவது தப்பு செஞ்சால் போட்டு விடுங்க கமெண்ட்லலாம். பார்த்துக்கலாம், பார்த்து பேசிக்கலாம். டாட் டாட் டாட்டு ஃபார்ம் டேட்டா ஆமா, என்ன செட் பண்ண போகிறோம்? பாஸ்வேர்ட். ஓகே, இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகேங்க, எல்லாம் செட் பண்ணிட்டோம். இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதணுமா? ஆமாம், சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுவோமா? ஓகே, கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட். console.logல நம்ம என்ன ஃபார்ம் டேட்டா பிரிண்ட் பண்ணிடுவோமா? ஃபார்ம் டேட்டா பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஹேண்டில் சப்மிட்டை கால் பண்ணணும். எங்கே கால் பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன் சப்மிட்டில் கால் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து 2 ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். ஆன் சப்மிட்டில் சொல்கிறத கேட்காதீங்க, அங்கே ஒரு போட்டுக்கோங்க. போட்டு ஈவெண்ட்டை இங்கேயே ப்ரிவெண்ட் பண்ணிடுங்க. இ டாட்
prevent default. அதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுருங்க. ஹேண்டில் சப்மிட். அவ்வளோதாங்க முடிஞ்சு. பண்ணியாச்சு. நானும் அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன், இங்கே ஒரு எரர் போயிட்டே இருக்கு. என்னடான்னு பார்த்தா நீதானா அப்படிங்க மாதிரி இங்கே ஒருத்தன் இருக்கான். நான் தான் அங்கே இல்லவே இல்லையே, விதைக்கு நீ இங்கே போட்டிருக்க அப்படிங்கும். ஸோ இவன் இங்கே இல்லை, அதையும் தூக்கிடுவோம். ஓகே, இப்போ எல்லாரும் சால்வ் ஆயிருச்சு. நம்ம கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய என்ன எக்கச்சக்கமாக எரர் இருக்கு. ரீஃப்ரெஷ் போடுங்க. ஆ ரீஃப்ரெஷ் ஆயிருச்சா? ஒரு எரர் இல்லைங்க. இப்போ நம்ம அப்படியே சப்மிட் பண்ணோம்னா என்ன ஆகுது? எல்லாம் எம்டியாக சப்மிட் ஆகுதுங்க. ஆனால் அப்படி ஆகலாமா? ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வேலிடேஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சும்மாவது டேட்டா வருதுன்னு பார்ப்போமே. விகே 64 ஃபோன் நம்பர் தானே, 64 74 84 94 98. என்னென்னமோ சொன்னாங்க, என்னென்னமோ வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8. இப்போ சப்மிட் பண்ணுதேன். இப்போ வேல்யூ வருது, ஆனால் ஃபார்ம் எம்டி ஆகலையே. இதெல்லாம் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணோடனே ஃபார்ம் எம்டி ஆகுறதுக்கு நம்ம வேலையை காட்டுவோம். ஓகேவா? ஓகே, எங்கே இருக்கு நம்ம ஃபங்க்ஷன்? இதோ இருக்கிறது நமது ஃபங்க்ஷன். இந்த கன்சோலுக்கு லாகுக்கு அப்புறமா என்ன எழுதணும்னா செட் ஃபார்ம் டேட்டா. அந்த வந்துட்டு பாருங்க, இதாங்க ஜெமினி ஏயோட பவர். இப்படி டப்பு டிப்புன்னு வந்துருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி செட் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம வி ஸ்கூலில் எப்படிலாம் ஏ யூஸ் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் மறக்கலனா பார்க்கலனா மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ போயிட்டு நம்ம டப்புன்னு சப்மிட் கொடுத்தோம்னா பாருங்க எல்லாம் காணாம போயிருச்சு, ஆனால் பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் ட்ரிக். அடுத்த பேர் என்ன பண்ண போகிறோம்னா வேலிடேஷன் எழுத போகிறோம். வேலிடேஷன். ஓகேவா? வேலிடேஷன் எழுத முன்னாடி இங்கே என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு கிரியேட் பண்ண போகிறேன். கான்ஸ்ட் எரர்ஸ் காமா செட் எரர்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே தூக்கிட்டேங்க. என்னடா அதே தூக்கி அங்கேயே வைக்க, இது எரர்டா, எரருக்கு வேறு ஏதாவது வைடா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை? நேம் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிடலாம். இஃப் ஃபஸ்ட்டு எல்லாமே நமக்கு இருக்கான்னு செக் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணுவோம். நாட் நேமா அப்படின்னு செக் பண்ணுறேன். நேம் இருக்கா இல்லையான்னு பார்க்கேன். நமக்கு வந்து மூணுமே கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நாட் நேம், நாட் ஃபோன் அண்டுங்க அண்டு நாட் பாஸ்வேர்ட். இது எதுவுமே இல்லைனா என்ன பண்ணிடு, ரிட்டர்ன் பண்ணிடு. ரிட்டர்னில் ஒரு அலர்ட்டை போட்டு விட்ருவோம். அலர்ட் ஃபில் ஆல் தி FILD ஃபில் ஆல் தி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே என்ன எல்லாம் திட்டியாவது, ஏன்னா நமக்கு நேம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபார்ம் டேட்டா டாட், இங்கேயும் அதாங்க ஃபார்ம் டேட்டா டாட், தென் பாஸ்வேர்டுக்கும் அதான் ஃபார்ம் டேட்டா டாட். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகேவா? ஓகே கூட. இப்போ நம்ம எல்லாமே இல்லைன்னா என்ன பண்ண சொல்லிட்டோம்னா இப்படி ஒரு அலர்ட் கொடுக்க சொல்லிட்டோம். உட்கார செக் பண்ணிருமா? இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. சமிட்டு இல்லை, ஆல் ஃபீல்ட்ஸ் வந்துட்டான்டா. சரி, இப்படியா வரணும்? இது நல்லா இல்லைல்ல. ஓகே, நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லாவே இல்லை. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எரர் செட் பண்ண போகிறோம். எரர் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கோம். ஸோ செட் எரர், செட் எரர்ஸ் ஆஃப் டேப். அவ்வளோதாங்க. நேம் இஸ் ரெக்கர்ட், ஃபோன் நம்பர் இஸ் ரெக்கர்ட், பாஸ்வேர்ட் இஸ் ரெக்கர்ட். இதை எங்கே ஷோ பண்ண போகிறோம்னா ஒரு இன்புட்டு கீழே ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்புட்டில் வந்து நேமோட எரரை ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ண போகிறேன். ஸோ எரர்ஸ் டாட் நேம் இருக்கான்னு செக் பண்ணுதாங்க. நேம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுனா எனக்கு ஒரு பேராகிராஃப் பிரிண்ட் பண்ணு. அதில் என்ன தான் பண்ண போகிறேன்? எரர் டாட் மெசேஜ் தான் பண்ண போகிறேன். எரர்ஸ் டாட் நேமில் என்ன மெசேஜ் இருக்குன்னா அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிடுவோம். கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் மைனஸ் ரெட் மைனஸ் 500 டெக்ஸ்ட் மைனஸ் SM ஸ்மால் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதே எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிடும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மறக்காம எடுத்துக்கிட்டு இருக்கோம். போங்க போங்க, கீழே போங்க, வேகமாக பண்ணுங்க எல்லாரும், என்னையோட வேகமாக பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நேம் இருக்குது பார்த்தீங்களா? நேமுக்கு பதிலாக ஃபோன். ஓகே, அடுத்ததாக லாஸ்ட்டாக வைக்க போகிறது
பாஸ்வேர்ட். ஓகே பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் இப்போ சப்மிட் கிளிக் பண்ணி பார்ப்போம். பாருங்க எப்படி பக்கா வந்திருக்கு பாருங்க. நேம் இஸ் ரிக்வயர்டு, நேமை ஃபில் பண்ணுடா அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, எல்லாம் ஃபில் பண்ண சொல்லி எரர் சொல்லிட்டு. இப்போ பாருங்க நான் இங்கே ஃபில் பண்ணுறேன். என்னங்க எரர் போக மாட்டேங்குது. ஓகேவா, ஸோ ஓகே அதை நம்ம எப்படி போகிற வைக்கிறது பார்த்துக்க முன்னாடி நம்ம சிங்கிளாக எல்லாத்துக்குமே எரர் எல்லாமே வேலிடேஷன் எழுதிக்கிறோம். இப்போதைக்கு நான் வந்து ஃபுல் வேலிடேஷன் எழுத அதை ஃபில் பண்ணலாம் மட்டும் அந்த வேலிடேஷன் மட்டும் தான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலிடேஷன் எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வராட்டி நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணும்போது என்ன ஆகணும்னா அந்த எரர் வந்து போகணும். அப்போ நம்ம எங்கே போய் எழுதணும்? ஸோ இங்கே தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல எழுதணும். ஸோ செட் எரர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்க, சேம் தாங்க, டாட் 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 எரர்ஸ் போட்டுக்கோங்க. கமா இப்போ நம்ம எந்த எரரை மட்டும் கிளியர் பண்ண போகிறோம்னா நேம் மட்டும் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும் எம்டியாக போட்டுருங்க. எதை கிளியர் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா முடிஞ்சிடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கடா அன்சேஞ்சு இதாக இருக்கும். ஓகே, இங்கே நேம் இல்லை, இது ஃபோன். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன்? நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, டப்புன்னு போட்டு ரெக்கையர்னு பண்ணுறீங்க. அது பார்க்க நல்லாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது ஓகே, நல்ல ஒரு ப்ரோக்ராமாக இருந்தால் இந்த மாதிரி நீங்களாக கஸ்டம் வேலிடேஷன் எழுதி பழகுங்க. ஓகேவா, ஸோ ஓகே இப்போ சப்மிட் கொடுத்தா அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா வின்னு டைப் பண்ணிட்டேன். VK64. ஓகே, ஃபோன் நம்பர் டப் 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 ஏதோ ஒன்று நம்ம கிட்ட வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளியர் பண்ணிக்கிறோம். இப்போ சப்மிட் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுது? தேவையில்லடா. ஓகே வருதா? நீங்கள் என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம என்ன ஃபீல்டாக வச்சுருக்கோம்னா யூசர் நேம் வச்சுருக்கோம். யூசர் நேம் நீங்கள் ஒரு வேலிடேஷன் எழுதுங்க. யூசர் நேம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 3 லெட்டருக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலிடேஷன் எழுதுங்க. ஃபோன் நம்பர் வந்து எக்ஸாக்டாக 10 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வேலிடேஷன் எழுதுங்க. பாஸ்வேர்டு வந்து ஒரு 6 கேரக்டர்லேருந்து 8 கேரக்டர் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலிடேஷன் எழுதுங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த வேலிடேஷன்லாம் எழுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அந்த வேலிடேஷன் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுவேன். ஓகேவா டீலா? ஓகே கடாஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுவேன், நீங்களும் எனக்கு அவுட்புட் காட்டணும். நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு தம்ஸ் அப் சைனை போட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.